எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா அருள் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற சகல விண்ணப்பங்களுக்கும் ஒரு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். ஆராதிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். நம்முடைய பாடல்களே அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த அற்புதத்தின் நாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாயிருக்கிறது. இந்த புது கிருபைகளினாலே தேவனாகிய கர்த்தர்தாமே எங்கள் அத்தனை பேரையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக, உம்முடைய ஆண்டவரே சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடி ஆராதிக்க, துதிக்க, இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க. வந்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு கொண்டு வாங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போகட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. நல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் நம்ம பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடின அந்த பாடலையே தொடர்ந்து பாட போகிறோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. ஆமென். இத்தனை பேருக்கு அந்த வரம் வேணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வரம் வேணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது ஒரு வரம். அந்த வரம் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. முழங்கால் போட்டதுமே வேறு சிந்தனைகள் வரும், தடைகள் வரும். ஆமென். ஜெபிக்க முடியாது. ஏன்னா அந்த கிஃப்ட், ஜெபிக்கிற அந்த தாளந்து நமக்கு வேணும். ஹல்லேலூயா. Glory Lord. Hallelujah. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஜெபிக்காம இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. எல்லாம் சொல்லலாமா? Hallelujah. Praise God. Hallelujah. Praise the Lord. Amen. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. பாடுவோம். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான்
ஆடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகன்றிடுமே தயை கேட்டுவும் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே பாடுவோம் தயை கேட்டு பாதம் வந்தே எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே பாடுவோமா எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாரும் எல்லாரும் கேட்போம் ஜெபவே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே இடத்துல பாடுவோமா ஹல்லேலூயா ஆமென் எல்லாரும் கேட்கணும் இந்த பாடலை பாடும் பொழுதே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமேன்னு சொல்லி கேட்கணும் பதில் கொடுங்கப்பா ஜெபங்கள் கேட்கப்படணும்னு சொல்லி கேட்கணும் ஹல்லேலூயா பாடுவோமா praise the Lord hallelujah thank you Jesus hallelujah என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் ஆடி வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தயை கேட்டும் பாதம் வந்தே ஹல்லேலூயா சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே
கேட்டும் பாதம் வந்தே எந்தன் ஜெபவே உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தே. ஆமென். எஸ், thank you Lord. தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம். ஹalleluya. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தார். ஆராதிக்கலாம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. கர்த்தர் ஆராதிக்க நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாள் வெறுமே அனுப்புறதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory. ஆமென். ஏதோ வசனம் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதத்தை சரியாய் அளந்து கொடுக்கிற கர்த்தர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அப்படிதான் என்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இன்னைக்கும் காண போறதில்லை. இனி என்றுமே நீ காண மாட்ட. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாச வார்த்தைகளையே நம்ம பேசுவோம், விசுவாச அறிக்கை செய்வோம். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண்பதில்லை. பாடல நம்ம பாடலாமா? இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. பாடுவோம். என்று கரங்களை உயர்த்தி ஆமென். என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. என்று கண்ட ஒரு நாள் காண மாட்டேன், இனி காண்பதில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைதான் எம்பிரமாய் அறுத்திடும். பாடுவோம். கண்ணீரோடு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அறுத்திடுவார் இஸ்ரவேலை
உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன். உறங்கவில்லை தூங்கவில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட, ஹல்லேலூயா, ஆமென், என்றுமே இனி காண்பதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படி, ஆமென், தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை. ஹல்லேலூயா, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆர்ப்பரிப்போம். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. ஆமென். இந்த வார்த்தை இன்னைக்கு மாத்திரம் இல்லை, கடந்த காலத்தில் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். வருங்காலங்களிலும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை, இது அனுதினமா நம்ம சொல்லக்கூடிய விசுவாச வார்த்தை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எழுந்து சொல்லணும், இன்று கண்ட எகிப்தியனை என்னைக்குமே நீ பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலும் அப்படியே நம்மை நடத்தினார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். வெற்றியுள்ள ஒரு விசுவாச ஓட்டம், வெற்றியுள்ள ஒரு ஜீவியம். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். Thank you, Lord. Hallelujah. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஆமென். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட, ஹல்லேலூயா, praise the Lord, என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. Oh glory, thank you Lord. ஜெய கிறிஸ்துவே, சேனைகளின் கர்த்தாவே. ஆமென். praise the Lord. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர் நம் முன்னே போகிறார். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாய் போகிறார். தடைகள் நீக்கப்பட்ட வழியிலே உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இத்தனை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி பாபா பாபா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. ஆமென். விடுதலையின் நாள், வெற்றியின் நாள். ஓ glory, ஹல்லேலூயா. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும்
கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் எம்பிரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடி துதிக்க, ஆராதிக்க, உம்மை துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நன்மைகளினால ஆமென் எங்களை நிரப்பிக்கொள்ள கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே நீ காண்பதில்லை. ஆமென். சோர்ந்து போகாம அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு வரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், தடைகள் நீங்கட்டும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை நம்ம வாசி கேட்கலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே பிரைஸ் தி லார்ட் ஒரு வசனத்தை வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். பாராமல் சொல்லிட்டாங்க சகோதரி ரோசி டென்சல். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே இந்த வசனத்தை மனப்பாடமாக நீங்கள் வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். Thank you, Pastor. Hallelujah. Praise the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? God is good all the time. எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே ஆமென் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென் காத்துக்கொள்ள ஒரு வல்லவராக இருக்கிறார். சுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சொல்லுவோமே. ஆமென். ஏன் தெரியுமா? சமாதானம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு ஒரு நரகமாக தான் மாறிடுது. பிரைஸ்ல அதுதான் உண்மை. ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். இல்லையா சொல்லுவோமா? ஆமென். இந்த காலத்தில் அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆமென். என்னுடைய சிறு வயதில் நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். எங்கள் தாத்தா வீட்டில் எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 9 பேர். ஆமென். ஒரு சகோதரி மாத்திரம் இலங்கையில் இருந்தாங்க. மற்ற எல்லாரும் ஒரே வீடு தான். இன்றைக்கி அந்த வீடு மிஷன் மேட்டு தெருவில் இருக்கிறது. அந்த வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா குடியிருந்தாங்க. ஒரே சமையல். ஆமென். ஒரே வீடு. கவனிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி அப்படி இருக்கா? அப்படி பார்க்க முடியலையே. பிரைஸ் எல்லாம். ஆமென். கவனிங்க, இப்படி பார்க்க முடியல நிறையா குடும்பங்களில். ஆமென். அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிட்டு வயதானவர்கள் வீட்டில் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சமாதான குறைவு உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு,
எல்லா புத்திக்கும் மேலான, நீ நினைக்காத, ஆமென், நீ எதிர்பார்த்திருக்காத, ஒரு நாள் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இத்தனை பேர் அந்த சமாதானத்தினால என்னை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார்னு சொல்றீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நான் முன்னாடியே சொன்னேன், பிரைஸ் தி லார்ட், எப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரோ அப்போதான் அதுக்கு ஆப்போசிட்டாக சத்ருவானவன் கிரியேட் செய்வான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதற்காக ஒரு நாள் நம்ம கலங்கவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த வசனத்துக்கு முன்னால் ஒரு வசனம் என்ன நம்ம வாசித்தோம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் நீ எங்கே வச்சிரு? எங்கே வை? கர்த்தருடைய சமூகத்தில் வச்சிரு. ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல உன் விண்ணப்பத்தெல்லாம், உன் வீட்டில் சமாதானம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அந்த கண்பான கர்த்தருடைய அதை தேவ சமூகத்தில் வச்சிரு. ஹல்லேலூயா. ஆமென். குறைய ஒத்துக்கொள்ளணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, என்னுடைய தவறை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவன் சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, ஆமென், தன்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் தன் பாவங்களையும் மறைக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை கிடையாது, அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ என்ன கிடைக்குதா? இரக்கம் கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடந்த நாட்களில், ஆமென், பிரைஸ், நான் கூட சில தவறுகள் செஞ்சுருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? நானும் மனுஷன் தானே, ஊழியக்காரன். பாப்பாவுக்கு வந்து பல் வைத்தியம் பண்ணார் ஒரு டென்டிஸ்ட். அப்போ லைட்டாக அந்த ரூட் கெனால் பண்ணும்பொழுது கொஞ்சம் லைட்டாக குத்திட்டார். உடனே ஆன்னு கத்திட்டாங்க அவங்க. உடனே அவர் சொன்னார், ஐயோ குத்திருச்சா, சாரி, நானும் மனுஷன்தானே, கொஞ்சம் தவறுகள் வரதானே செய்யும்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த சர்ஜரியை தொடர்ந்து நல்ல விதமாக முடிச்சிட்டார். அதனால் எல்லோரும் மனிதர்கள். ஆமென். அவங்க டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், அவர்களும் மனிதர்கள் தானே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன இருக்கும்? குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த குறைய வந்து கர்த்தர் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் பார்த்துருவான், மனுஷன் அந்த குறைய நல்லா கவனிப்பான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அதை பார்க்கறது இல்லை. இப்படி கர்த்தர் நம்முடைய குறைகளை குற்றங்களை உற்று கவனித்து, ஆமென், நமக்கு அவர் நீதி வழங்கணும்னு சொன்னால் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஒருவனும் இந்த பூமியில் வாழ முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எந்த ஒரு தவறு செய்தாலும் மன்னிக்கிறார். அந்த கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமான தவறு செய்த கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், சமாதானம் இருக்கும், இல்லாமல் போகாது. சுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மோசேயை கர்த்தர் வந்து சும்மா தெரிந்து கொள்ளலை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவன் வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதே அரண்மனைக்கு போயிட்டவன். அரண்மனை போய் ஒரு பிரின்ஸ், ஒரு ராஜகுமாரனாக வளர்ந்த 40 ஆண்டுகள். அப்படியே ஆப்போசிட்டாக 40 வருஷம் எங்கே போயிட்டான்? வனாந்திரத்துக்கு போயிட்டான். யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்ந்துட்டு, நல்லா, ஆமென், எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்துட்டு, அப்படியே 40 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, 40 இயர்ஸ், ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்பு. அடுத்த 40 ஆண்டு ஒன்றும் இல்லை. ஆமென். நீ கையை அசைத்தா 10 பேர் வருவான். அப்படிப்பட்ட இடத்துல இருந்துட்டு நீ இப்போ வனாந்திரத்தில் போய் ஆடுகளை மேய்க்கிற. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது ஏறக்குறைய 80 வயது, 40, 80. அதற்கு பிறகுதான் கர்த்தர் மோசேயை அனுப்பினார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். இது பெரிய அதிசயம். ஆமென். இந்த சம்பவம் எதுக்கு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீங்களும் நானும் இதை தினம் என்ன பண்ணணும்?
நினச்சி பார்க்கணும். ஆமேன், நினைத்து பார்க்க வேண்டும். நாங்களும் எங்கே தான் இருந்தோம் ஒரு காலத்தில்? எங்கே இருந்தோம்? ஆமேன், பிரைஸ் எல்லாம். நீங்கள் இருந்த ஊரை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்களாம் இது வரைக்கும் சென்னை பட்டணத்திலிருந்து இப்போ தஞ்சாவூருக்கு வந்துட்டோம், அப்படி இல்லை. பிரைஸ் எல்லாம். எல்லாரும் கடந்து போன காலங்களிலே எகிப்துக்குள்ளே தான் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆமேன், பிரைஸ் எல்லாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எகிப்து அடிமைத்தனம், அங்கே இருந்து கர்த்தர் நம்ம விடுதலை செய்து கொண்டு வந்திருக்கிறார்னா இதை நம்ம தினம் நினைச்சு கர்த்தர் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் கைகள் உயர்த்தி. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆமேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆனால் விடுவிக்கப்பட்டவர்கள் இது நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, சொல்லுவாங்கல்ல, நீ உதவி செய்ய வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ண வேண்டாம், உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்களா. அதுபோல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு நன்றி சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு ரொம்ப உபத்திரவம் கொடுத்தாங்க. ஆமேன். அதனால தான் மோசே 80 வயசில் என்னை இந்த ஆளுங்களுக்கு பாஸ்டராக போட்டிங்களப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஊழியக்காரனை வச்சிங்களேன், நானும் அதை ஒத்துக்கிட்டு உண்மையாக தான் அந்த ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த ஆளுங்க கொடுக்குற தொந்தரவு இருக்கே, அதை என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆமேன். ஆனால் ஒரு நாள் வரும், மோசே அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறோம், கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. மோசே அழைத்த கர்த்தர் உண்மையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். யாரெல்லாம் முறுமுறுத்தானோ, யாரெல்லாம் எதிர்த்தானோ, யாரெல்லாம் குறை சொன்னானோ, யாரெல்லாம் மோசைய அடிக்கிறது கல்லை தூக்குனானோ, ஆமேன், யாரெல்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தானோ எல்லாம் வனாந்தரத்தில் மடிந்து போனான். பிரைஸ் தி லார்ட். He slaughtered them. தான் வசனம் போட்டிருக்கு. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சங்கரித்தார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். போனவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஹல்லேலூயா. எத்தனை லட்சம் நமக்கு தெரியாது, கணக்கு சொல்லப்படலை. புறப்பட்டு வந்தவர்கள் ஏறக்குறைய 20 லட்சத்திற்கு அதிகமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். கானானுக்குள்ளே போனவங்க சந்ததிகள் மாத்திரம்தான். ஆமேன். அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். மோசே சொன்னதெல்லாம் சரிதான். இப்போதாயா இந்த கானானுக்குள்ளே வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியுது இந்த கானான் எப்படிப்பட்ட இடம். பாலும் தேனும் ஓடுற இடம். எங்கள் முப்பாட்டனுங்களும் எங்கள் பாட்டனுங்களும் இந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணாமல் போயிட்டானுங்களேன்னு வருத்தப்பட்டேன். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் தேவ சித்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ திட்டத்தை சேர்வர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? will of God. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி நீ செய்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாலும் தேனும் ஓடும், எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் அழைத்து வனாந்தரத்தில் வச்சு ஸ்லாட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வரல. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து கானானு கொண்டு போன தான் அழைத்து கொண்டு வந்தார். ரொம்ப அன்பா நேசித்து கொண்டு வந்தார். நடந்தது என்ன? என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உடைய முறுமுறுப்பு, உடைய எதிர்ப்பு, ஆமேனுடைய கீழ்ப்படியாமை, தேவ சித்தத்திற்கு புறம்பான காரியங்கள் அவர்கள் செய்தார்கள். எல்லாத்தோட ரொம்ப மோசமான காரியம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை செய்து விட்டார்கள். மோசை எறிகிறது, கல்லை தூக்கணும் கூட பெரிய பாவமாக கர்த்தர் நினைக்கல. ஆனால் கன்றுக்குட்டியை உருவாக்கி எல்லாரும் வணங்கினான் பாருங்க, கர்த்தர் அதை வெறுத்தார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அழைத்தார்னு சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே அழைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வரும் பொழுது பார்வோன்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த ஜனங்கள் கர்த்தர் ஆராதிக்கணும், அனுப்புப்பா. பிரைஸ் தி லார்ட். இவன் கானானுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு வரல. இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் கர்த்தர் ஆராதிக்கணும், இவர்களை அனுப்பிவிடு. ரொம்ப ஆமேன் கடின இருதயமுள்ள ஒரு மனுஷன் பார்வோம். 10 வாதைகளை கொடுத்து உன்னுடைய இருதயத்தை கரைய பண்ணி இந்த ஜனங்களை விடுதலை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா?
இன்னைக்கு உங்களை என்னை கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தினார்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? எவ்வளவு கிரயம் செலுத்தியிருப்பாருன்னு தெரியுமா? நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கிரயம் செலுத்தினாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு. உடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். இதை விட ஒரு பெரிய ஒரு தியாகத்தை யாரும் செய்ய முடியாது. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அழைத்த தேவனுடைய பிள்ளைகள் முடிவு வரைந்தும் இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்யலைன்னா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாதியில் வனாந்திரத்தில் மடிய வேண்டியிருக்கும். கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஏன்? கர்த்தர் உன்னை நல்லா அழகாக நடத்திட்டு வந்தாரே, ஏன் ஒன்றும் இல்லாமல் போனேன்? காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டு செயல்பட விருப்பமில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாராவது ஒரு சகோதரர்கள் ஒருத்தர் வாசிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அன்றி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பிரவேசிப்பதில்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இதை விட நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக வாசிட்டு போகிறோம். எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வசனத்தை ரொம்ப சிம்பிளாக வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை தெரியுமா? பரலோகத்துக்குள்ளே நீ போக மாட்டேங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு முடிவு. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பேர் சாதாரணமாக எண்ணுறாங்க. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் இடம். ஆமேன். நீ எவ்வளோதான் நீ கர்த்தாவே கர்த்தாவேனாலும் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாதுங்கிறாரு. நீ எவ்வளோ வேணாலும் நீ வெளிப்பிரகாரமாக நீ செய்யலாம், போகலாம், வரலாம். என்னைக்கு தேவ சித்தம் நீ செய்கிறியோ அன்னைக்கு தான் பரலோகத்துக்குள்ளே நீ போக முடியும். அதுதான் எகிப்து உலகம், கானான் பரலோகம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அது அடையாளமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சிம்பாலிக்கா கர்த்தர் இந்த சரித்திரத்தை நமக்கு ஆதாரமாக வச்சுட்டார். உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை கானானுக்கு நான் கொண்டு போகணுன்னு விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீ மாய்மாலம் பண்ணாத, நடிப்பு வாழ்க்கை வாழாத. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் முன்னால் ரொம்ப பக்தியாக இருக்கிறது போல கர்த்தாவே கர்த்தாவே ஆமேன். ஆவியில் நம்புறது என்ன, அந்நிய பாஷை என்ன, பிரைஸ் தி லார்ட், ஆடல் பாடல் என்ன, கைத்தட்டு என்ன, பாட்டு என்ன, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே பிரைஸ் தி லார்ட். எல்லா சத்தத்தை விட என் சத்தம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் நல்லது. எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாம் ரைட். ஹல்லேலூயா. ஆனால் நீ இதெல்லாம் செஞ்சுட்டு தேவ சித்தம் செய்யலைன்னா ஜீரோ. இதெல்லாம் செஞ்சு நீ தேவ சித்தத்தையும் செய்தால் நீ ஹீரோவாக இருப்ப. அதுதான் வசனம். கைகள் உயர்த்துவோம், அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். ஆமேன். ஜனங்களை நேசிக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு உங்களை வனாந்திரத்தில் சாகடிக்கணும் ஒரு நாள் நினைக்க மாட்டார். ஒரு நாள் நினைக்க மாட்டார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார்ல. ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தான் என்னை அழைச்சார் நம்பிக்கை இருக்கா? ஆமேன். அந்த நம்பிக்கை இருந்தால் கடைசி வரைக்கும் உங்களை நடத்தாமையை விட்டுருவார். ஆமேன். பாதி வழியில் கொண்டு உங்களை சாகடிக்கிறதுக்கும் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுக்காகவும் கர்த்தர் அழைக்கலை. பிரைஸ் தி லார்ட். நீ கானானுக்குள்ளே போய் பாலும் தேனும் ஆமேன் ஓடுகிற அந்த பிளெஸ்ஸிங்கை பெறணும்னு தானே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமேன். ஆனால் என்ன நடந்தது? இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி.
இந்த பூமியில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி. ஆமென். இந்த மாதிரிகளை நாம் நல்லா கவனித்து வாசித்து சிந்தித்து தியானித்து ஆமென் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆமென் நம்ம தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சம்பவங்கள் இருக்கு பரிசுத்த வேதாகமத்தில். மோசையை போல ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே இருந்திருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சின்சியர் மேன், உண்மையுள்ள மனுஷன், அன்புள்ள மனுஷன். ஆமென். அவன் கல்லை தூக்குனா கூட கீழே பணிஞ்சு விழுந்துருவார். விட்டுடா என்னன்ட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பார்வோனுக்கு முன்னால் போய் எவ்வளவோ அவமானம், ஆனாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் நான் போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உறுதியாக நின்னார். எத்தனை பேர் உறுதியாக நிற்க முடியும்? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பார்க்கல, நான் கண்ணை மூடிட்டேன். கர்த்தர் உங்கள் கையை பார்க்கட்டும். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, அழைத்து கர்த்தர் நீர் உண்மையுள்ளவர், முடிவு பரிந்தும் எங்களை நடத்தினீர், வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். இந்த விசுவாசத்தோடு தான் மோசே நடத்திட்டு போனார். ஆமென். கடைசி வரை கர்த்தர் கைவிடலை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, 120 வயசுல அவனுடைய கண்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மங்கல் ஆகலை. இந்த சரீரத்தில் பலன் குறையலை. நல்ல ஹெல்த்தியான ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் ஆமென் எனக்கு அன்பான கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பிறகு அழைக்கப்பட்டவர்களும் கூட இன்னும் உத்தமமாக இருந்தாங்க. யோசுவா, காலேபெல்லாம். அதனால தான் தொடர்ந்து மோசேயினுடைய ஊழியத்தை அவர்களால் செய்ய முடிஞ்சது. ஆமென். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யணும், எனக்கு வருகிறதான சக்சஸஸ், அடுத்தடுத்து வருகிற ஊழியக்காரர்கள், பாஸ்டர் ஜோயலோ பாஸ்டர் அருள் செல்வமோ, ஆமென், உடன் ஊழியர்கள் பிரைஸ் தி லார்ட் மோசேயை போல் உண்மை உத்தமமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஊழியத்தை ஒழுங்காக நடத்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கானான்னு கொண்டு போக முடியும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னு சொன்னால் ஆமென் பாதியிலே நிற்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. பிரேக் போட்டு நிற்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கல. நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். விசுவாசி துவக்குனவரும் சொல்லுங்க வாய் திறந்து, விசுவாசத்தை துவக்குனவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நீ ஓடிட்டு இருக்கிற. ஆமென். அந்த ஓட்டம் ஒரு நாள் என்ன ஆகாது, தடைபடாது. விசுவாசிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த ஓட்டம் ஒரு நாள் தடைபடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆதாமை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரால் முதன்மையாக உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் ஆதாமை அழகா அவருடைய சாயலில் உருவாக்கினார். இருக்கிற நீங்கள்லாம் பாருங்க, ஆண்டவராகி தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவங்க, அவரை போலவே இருக்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவரை போல தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். டாக்டருக்கு படித்த ஒரு மனுஷன் இன்ஜினியரை போய் வேலை செய்ய முடியாது. இன்ஜினியரிங் படித்த ஒரு மனுஷன் ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டுக்கிட்டு வந்து கிளினிக்கை நடத்த முடியாது. என்ன படிப்பு படிச்சிருக்கியோ அந்த படிப்பில் அந்த ஃபீல்டில் நீ போனால் தான் உனக்கு வெற்றி. அதே போல தானே நமக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய சாயலில் உருவாக்கிட்டார். அவருடைய சித்தம் செய்யும்படி, அவரை போலவே வாழும்படி. இப்போ எப்படி இருக்கணும்? அவரை போல தான் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் பெரிய ஆளுப்பா, நான் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினேன், அற்புதம் நடந்தது, நீங்களாம் சாதாரணமான ஆளுங்க, உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படியே சொன்னார். அப்படியே சொன்னார். எப்பா, என்னை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கப்பா. இதை விட வேற ஒரு அன்பான தேவன் ஆமென் பூமியில் உண்டா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கைத்தட்டு கொடுக்க கூடாதா? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீ என்னை விட பெரிய காரியங்களை செய்வ, இதை காட்டில் மேலான காரியங்களை நீ செய்வாய் என்று தான் கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இந்த சீஷர்களை பார்த்து பிதாவின் சித்தம் செய்யணும்னு சொன்னது காரணம் தெரியுமா? இவெல்லாம் என்ன சொன்னா, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணோம், பிசாசுகளை துரத்தணும், வியாதிஸ்தர்களை குணமாக்கணும், நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லலை இதெல்லாம் போய் பண்ணுன்னு. கர்த்தர் ஒரு சீனியர் பாஸ்டர் மாதிரி இருந்து இந்த 12 பேரையும்
உடன் ஊழியர்களாக வைத்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுதே சில ஆள் வந்து முந்திரி கொட்டை இருக்கும். பேதுருவுக்கு பேரே முந்திரி கொட்டை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன பண்ணணும்? டெமோ பண்ணணும்னு நினைக்கிறது, பாஸ்டர் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது. ஆமென். கர்த்தர் சொன்னார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்த வரைக்கும் என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள எப்படி இரு. ஒரு நாள் வரும் பேதுரு, ஒரு நாள் வரும், அப்போ உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். இல்லையா சொல்லுவோமா? ஆமென். அப்போ உன்னை நான் பயன்படுத்துவேன். அது வரைக்கும் அடங்கிடு. அடங்கி இருக்க தான் முடியாது மனுஷனுக்கு. மனுஷன் அடங்கி இருந்துட்டான கர்த்தருக்கு அவன் தேவ சித்தம் ஒழுங்காக செஞ்சிருவான். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு மாறான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சித்தம் செய்யணும்னா வேதத்தை சரியாக வாசிக்கணும். கவனிங்க நல்லா. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக செய்யுங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமீன். அடிப்படையிலேயே அசைவு உண்டாக்கிட்டான் பிசாசு. ஆதாம் ஏவாளையும் உருவாக்கி கர்த்தர் சொன்னாரு, ஆமீன், எல்லாம் உனக்கு தான்ப்பா, இந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படின்னு சொன்னார். இந்த ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படி. அதை தவிர ஆமீன் பிரைஸ் தி லார்ட் நான் கண்பான மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டான். இதில் ஒன்றில் தான் அவன் கான்சென்ட்ரேஷன் போகுது. அவருடைய சிந்தையெல்லாம் இதுக்குள்ளே தான் போகுது. எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதுதான் மனுஷன் செய்வோம். ஆமீன். நல்லா அழகாக வந்து அந்த பாட்டிலே எழுதியிருக்கு, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடானதுன்னு போட்டிருக்கோம். ஆமேன். அதை வாங்கி படிச்சுட்டு தான் நல்லா சுவைச்சு சாப்பிட்றான். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது. உனக்கு மாத்திரம் இல்லையா, அந்த புகையை நீ வெளியில் விடும்பொழுது மற்றவனுக்கும் தீங்குன்னு சொல்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் ஒரு 10 பேருக்கு தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். நல்லது செய்யணுன்றதை விட கெட்டது செய்யணுன்றதில் ரொம்ப குறிக்கோள் மனுஷனாக இருக்கிறான் உலக மனுஷன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிகள் வித்தியாசமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஆதாமை ஏவாளை எதற்கு உருவாக்கினார்? தேவ திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும், தேவ சித்தம் செய்யணும், கீழ்ப்படுதல் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் ஒன்றும் கைட் பண்ணலை, இப்படியெல்லாம் கை காட்டலை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த பழத்தை சாப்பிடாதுன்னா அந்த மரத்து பக்கமே போகக்கூடாது. அந்த கனியை நீ புசிக்கக்கூடாதுப்பா, புசிக்கும் நாளில் நீ என்ன பண்ணுவ? சாகவே சாவாயின்னு சொன்னா அந்த மரத்துக்கு பக்கமே போகக்கூடாது. ஆமேன். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் பங்கு ஏது? ஆமேன். நீ ஏன் அங்கே போற? மரத்துக்கு பக்கத்தில் ஏன் போற? கர்த்தர் ஏன் இதை புசிக்க வேணான்னு சொன்ன ஆராய்ச்சி. விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து வசனத்துக்கு கீழ்ப்படுகிறத விட ஆராய்ச்சி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. சபைகளில் நடக்கிற அவலங்கள் நான் நிறைய வீடியோ நம்ம பாஸ்டர்ஸுக்கெல்லாம் அனுப்பி வச்சேன். சபையில் இப்போ நாங்கள் எப்படி இன்னைக்கு பாடணும், இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லைன்னு. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் கிரியை செய்தான். ஆமேன். அவன் அப்படி மொபைலில் ஒரு சினிமா பாட்டை எடுத்து வைத்து கொண்டு பின்னால் பாடுறது கொயர், ஆர்கெஸ்ட்ரா, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து கண்ணான கண்ணே என்னமோ ஒரு சினிமா பாட்டு. அந்த பாட்டு எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் கூட நான் 2 வரி பாடியாவது காமிச்சிடுவேன். கண்ணான கண்ணேன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து ஏதோ பெர்க்மான்ஸ் ஃபாதர் எழுதின பாட்டு போல் நினச்சி சபையில் பாடுறாரு. சபையில் அந்த பாட்டை வந்து அப்படியே இவர் பாடிக்கிட்டு அப்படியே அசைவாடுறாரு. அந்த மேடையில் முன்னும் பின்னுமாக பாடிக்கிட்டே அசைவாடுறாரு. அப்படியே எப்படி சினிமா பாட்டை தியானித்து ஒரு ஊழியக்காரங்களை பாட முடியும்? எவ்வளோ பெரிய ஒரு பாவம். நீ பாவம் செய்கிறத விட உன்னை நம்பி வந்திருக்கிற ஜனங்களையும் நீ பாவம் செய்ய வைக்கிறிய. எவ்வளோ அக்கிரமம் இது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சபைகள் இப்படி தான் இருக்கிறது. அவனுக்கும் பின்னால் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளோ ஒரு அக்கிரமமாக இருக்குது. ரஜினிகாந்த் பாட்டை பாடி இது தீர்க்க தரிசனங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு இது வந்து கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்கும் பார்த்தீங்களா? ஒரு ரஜினிகாந்த் சினிமாவில் பாடின பாட்டை பாடிட்டு இது தீர்க்க தரிசனம்,
இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை. அந்த பாட்டில் எனக்கு தெரியல, இல்லைன்னு நான் சொல்லுவேன். 6 மாதத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலைன்னா நான் ஊரை விட்டே ஓடிடுறேங்கிறான். நீ ஓடத்தான் போகிற. 6 மாதத்தில் அதுக்கு முன்னாலே ஓடிடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையை உத்தமமாக ஊழியம் செய்கிறவனுக்கே எவ்வளவோ பாடுகள் வருகிறது. இப்படி அக்கிரம அநியாயம் பண்ணி தேவ சித்தத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறவனுக்கு ஐயோ, ஓ அன்டு யூ. கர்த்தர் என்ன சொன்னார் அதை செய். பிரைஸ் தி லார்ட். அதை விட்டுட்டு உனக்கு அடாத காரியங்கள் தலையிடக்கூடாது. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரசங்கி நீதிமொழிகளில் இல்லாத சத்தியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதை இன்னைக்கு யாரும் வாசிக்கிறது இல்லை. எல்லாரும் விரும்பி வாசிய சங்கீதம். அதனால் இந்த சங்கீதம் 150 சங்கீதமும் இருக்காது. 1-2 கிழிஞ்சிருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. 50வது சங்கீதம் இருக்காது, 51 காணா போயிருக்கும். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் பாட எவனா எடுத்துகிட்டு போயிருப்பான். ஏன்னா எல்லாரும் அதை தானே படிக்கிறோம், வேறு எதையும் படிக்கிறது இல்லை. நீதிமொழி பிரசங்க படிங்க. கர்த்தர் சொன்னார், உனக்கு அடாத காரியத்தில் நீ செயல்பட்டினா தெருவோட போகிற ஒரு தெரு நாயை காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமமா. இதை விட தெளிவாக யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? தெருவில் போகிற நாயை யாரை காதை பிடிச்சி இழுப்பீங்களா? ஒரு குட்டி நாயை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுறோம். ஒரு சின்ன குட்டி நாய் ஒரு சின்ன சத்தம் போடட்டும், தலை தெறிக்க ஓடுறானே. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாயை காதை பிடிப்பியா? ஆமேன். அதுக்கு தான் அவ்வளவு தெளிவாக சொன்னார். நீ நாய் தெருவில் போகிறவன் வீட்டு நாய் இல்லைப்பா. வீட்டு நாயை காதை பிடிச்சிட்டுனா கூட ஒன்றும் பண்ணாது. நீ தெருவோட போகிற ஒரு தெரு நாயை காதை பிடிச்சி இழுத்துன்னு சும்மா இருக்குமா? அப்புறம் தொப்புளை சுற்றி 16 ஊசி தான் போட்டுக்கிட்டு ஐஸ் கட்டியை வச்சுட்டு படுத்துருக்க வேண்டியதுதான். பிரைஸ் எல்லாம் உன் வேலையை தான் நீ பார்க்கணும். உனக்கு என்ன கர்த்தர் சொன்னார் அதை செய். அதை விட்டுட்டு வேறு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்வான். பிரைஸ் எல்லாம். இந்த ஏதேன் தோட்டமே உனக்கு தாண்டான்னு சொன்னால் அதை விட்டுட்டான். எந்த கனியை நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, அது புசிக்கிறனால சாகவே சாவாயின்னு சொன்னாரோ, அதை தான் போய் ஆராய்ச்சி பண்ணுறான். இதுதான் ஆராய்ச்சி. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆராய்ச்சி பண்ணுறது வேத வசனத்தை மாத்திரம்தான் ஆராய்ச்சி பண்ணணும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேண்டாத காரியங்கள் ஆராய்ச்சி பண்ண இறங்குனீங்கன்னா அங்கே தான் பாதாளம் இருக்கு. அங்கே தான் பாதாளம் இருக்கு. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். வேண்டாம். ஏலி சொன்னார் பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைகளே வேண்டாம், என் பிள்ளைகளே வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, வேண்டாம். எவ்வளோ கெஞ்சினார். ஏலி யார் தெரியுமா? ஏலி யார்? அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்பொழுது சொன்னார், ஏலி ஏலி சபக்தானி. அதான் ஏலி யார்? ஒரு பாஸ்டர். சரிதான், இந்த காலத்தில் பாஸ்டர், அந்த காலத்தில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், சீஃப் மாஸ்டர். பாவம், அவருடைய 2 பிள்ளைகளும் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். வேத வசனம் சொல்லுது, எல்லாமே உனக்கு தான். பலி செலுத்துறப்ப பலி செலுத்தி முடிச்ச உடனே இதெல்லாம் ஆசாரியனுக்கு தான் வரும். எல்லாமே ஆசாரியனுக்கு தான். ஊழியத்தின் மூலமாக வருகிற எல்லாமே ஊழியக்காரனுக்கு தான். பிரைஸ் எல்லாம். ஏன் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கக்கூடாதா? வேளாங்கண்ணியில் ஒரு சபை, அந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம். சபை பிரைஸ் எல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர் விசுவாசிகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். எண்ணெய் பூசி தான் அவர் காயங்களை ஆற்றுவார். ஆமேன். அதனால் எண்ணெயை வச்சு தலையில் கையும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா, வயசான அம்மா, தெருவோட மீன் விற்றுட்டு போகிறான். இந்த அம்மா சத்தம் போடுது சபையில், நடு சபையில் இருந்து, கூப்பிடு கூப்பிடு, மீன்காரனை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. இந்த ஆள் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு, மீன்காரனை கூப்பிடுது. சரி, கூப்பிட்டா வாங்கிக்க வேணான்னு சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கலாம். ஆனால் அந்த காணிக்கையை எண்ணி ஜெபம் பண்ணி அதை நீ பயன்படுத்துறதுக்கு முன்னால் நீ பெட்டியை திறந்து அதுலேருந்து எடுத்து கொடுக்குற மீனுக்கு கர்த்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஏன் அதுக்குள்ளே உனக்கு அவசரம்? இந்த சர்வத்தில் சர்வம்னு போட்டிருக்கு. ஆமேன். ஓப்பனியும் பினகாசும் அங்கே நல்லவன் போல் உட்காந்துக்கிட்டு சர்வலோகாதிபா, என்ன சர்வம் இல்லை, அங்கே சர்வத்தில் தானே குத்தி எடுக்க சொல்கிறான். சர்வம்னா சட்டி, பொரிக்கன் சட்டின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சர்வம். அதில் வெந்துக்கிட்டு இருக்கு, அதில் போய் குத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். வேலைக்காரர்களை அனுப்புகிறான்.
வேகிறதுக்கு முன்னால் கொடுத்துரு, ஆசாரியர்கள் சுவைத்து அருள் புரியணும். கொடுத்துரு. ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஆசாரியர்கள் சுவைத்து அருள் புரியணும். எப்போ அருள் புரியணும்? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கி பிளஸ் பண்ணி நன்றி சொல்லி அதெல்லாம் சரியாக கணக்கு பார்த்துட்டு அப்புறம் நீ செலவு பண்ணு, நல்லா இரு, சந்தோஷமாயிரு. அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரங்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த காணிக்கை எடுத்து அதை ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணி எண்ணி கொடுத்தா நீ வாங்கி செலவு பண்ண, அதுக்குள்ளே நீ ஏன் மீன் வாங்குற? எல்லா விசுவாசிகளுக்கு முன்னால் நடக்குது. மீன்காரனை நிறுத்தி பெட்டியை திறந்து அதுலேருந்து எடுத்து முதல்ல நீ மீன் வாங்குற. பிரைஸ் தி லார்ட், எவ்வளோ தப்பு. இதெல்லாம் விசுவாசிகள் பார்த்தாங்கன்னா அடுத்த வாரம் எவனும் காணிக்க போட மாட்டான். பிரைஸ் தி லார்ட், அதில் தாங்களே கெடுத்துக்கிறது. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கும் நாள் ஒன்று வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் என்னெல்லாம் சரியோ அதுக்கெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஊழியக்காரர் ரொம்ப கேட்பாரு. உன்னை நான் இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தேனே, உன்னை இப்படி வச்சுருந்தேனே, நீ ஒழுங்கா நீ இருந்தியா? ஆமேன். கணக்கு கொடுக்கணும். we are accountable to God. praise the Lord. அதிலிருந்து தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை அழகா வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? எனக்கு கறி வேணும், இறைச்சி வேணும். ஆமேன். 365 நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சாப்பிடட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த அம்மாவுக்கு சோகம் இல்லை, மனைவிக்கு இன்றைக்கி என்னால் சமைக்க முடியலன்னு சொன்னால் அன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கறி வாங்கி நீ பொரிச்சு கரிச்சு கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றிலையும் நமக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்துட்டா இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடலாம். தேவ சுத்தம் செஞ்சிடலாம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அதனால தான் ஏலி சொன்னார், என் பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஒரே நாளில் he slaughtered the entire family. சங்கரிக்கப்பட்டார்கள். ஏலி ஆமீன் சூலித்த மனுஷன் நாட்கால் உட்கார்ந்து அப்படியே பிடரி முறிந்து செத்து போனான். இந்த பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாளில் யுத்தத்தில் மரித்து போனார்கள். அதில் ஒருத்தனுடைய மனைவி பிரசவிக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைய அவ பார்க்கறதுக்கு அவளுக்கு மனசு இல்லாமல், இந்த பிள்ளைய நான் துக்கத்தோடு பெற்றேன், அதனால் இந்த பிள்ளைக்கு இக்கபோத்துனா என்ன? தேவனுடைய பெட்டி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆயிடுச்சு? நம்ம கையிலேருந்து போயிருச்சு. மகிமை போயிருச்சுரா, மகிமை நம்ம விட்டு விலகிருச்சு. அதனால இக்கபோத்துன்னு பேர் வை, இருள்னு பேர் வை. இருட்டுன்னு யாரா பேர் வைப்பானா? இக்கபோத்துனா இருட்டு. தம்பி ரெகபோத்துன்னு வச்சிருக்கிறார். அவருடைய மரப்பட்டறைக்கு ரெகபோத்துன்னு வச்சிருக்கிறார். ரெகபோத்துனா இடம் கொண்டு பெருகு. ஆமேன். நீ இடம் கொண்டு பெருக வேண்டிய இந்த ஓப்பனியும் பெனகாசும் ஏலியனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீ அங்கே பாட்டு பாடுற, ஆராதிக்கிற. ஆமேன். கர்த்தருடைய காணிக்கையில் நீ கை வைக்கிற. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆமேன் பிரைஸ் தி லார்ட் காணிக்கைன்னு சொல்கிறத விட ஆமேன் அது ஒரு பலி, அது இன்சென்ஸ். தேவ சமூகத்திற்கு போக வேண்டிய ஒரு ஆமேன் பலி. அது இந்த பலியை கர்த்தர் நுகர்ந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்குள்ளே நீ ஏன் அவசரப்படுற? வெந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வேலைக்காரர்கள் ஆசாரியர்களுக்கு வேணும்னு சொல்லி நலமானதெல்லாம் சூலத்தை கொண்டு குத்தி குத்தி எடுத்துகிட்டு போவான். அப்போ பலி செலுத்துகிறவன் கெஞ்சுவான், எப்பா நான் பலி செலுத்தி முடிச்சிடுறேன் ஐயா, அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான், நீங்கள் போய் நல்லா சாப்பிடுங்க. முடியாது, எங்களுக்கு இப்போமே வேணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் வனாந்திரத்துலேயும் அவன் கறி மாம்சம் சாப்பிடும்பொழுது அவன் பல்லில் இருக்கும் பொழுதே கத்தர் அடிச்சிட்டார். பல்லு குத்துறதுக்கு டைம் கொடுக்கல. கறி சாப்பிட்டோன்னு நம்ம கொஞ்சம் பல்ல க்ளீன் பண்ணுவோம்ல, அதுக்கு கூட கத்தர் டைம் கொடுக்கல, அடித்தார். பிரைஸ் தி லார்ட். கானானுக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். ஆதாம் ஏவல் கீழ்ப்படியாமல் தேவ சுத்தத்தை செய்யாமல் போனதுனால குடும்பத்தில் சாபம். மூத்த மகன் கொலைகாரனாய் மாறிவிட்டான். இளைய மகன் செத்து போனான்.
ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகு கர்த்தர் நோவாவை நீதிமான் என்று கண்டு அவனை ஊழியத்திற்கு அழைத்தார். நல்லா இருந்தான். எது வரைக்கும் தெரியுமா? ஜலப்பிரளயமெல்லாம் வற்றி 40 நாட்களாகி ஜலப்பிரளயமெல்லாம் வற்றி எல்லாம் சரியான வரைக்கும் நல்லா இருந்தான். அதுக்கு பிறகு போய் தோட்டம்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் நட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ண ஆரம்பித்து வருமானம் பார்த்துட்டான் பாருங்க. உடனே திராட்சை செடியும் போட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். நீ ஏன் திராட்சை செடியை போடுற? நீ நல்ல பயிர்களை விளைவித்து நல்ல காய்கறிகளை நல்லா விளைவித்து நல்லா இருக்க வேண்டியதானே. திராட்சை செடிகளை நட்டு திராட்சை பழங்களை பறித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணி மதுபானத்தினாலே நிறைந்தவனாக வஸ்திரம் விலகி கிடந்தான். அதுவா வில் ஆஃப் காட்? அதுவா தேவ சுத்தம்? கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்தாரு. சேம் காம். என்ன பேர்? சேம் காம். ஆமென். கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை நீ சரியாக நடத்தி மறுமொழிகளை ஒழுங்காக நடத்தி உன் மனைவியோடு இருந்து தேவ சுத்தம் செய்ய வேண்டாம். நீ மதுபானத்தில் நிறைந்து இப்படி கடந்தீங்கன்னா உன் ஊழியத்தை யார்ப்பா செய்வா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் குடிக்கிறார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்க திருச்சியிலே ஒரு பெரிய பாஸ்டர் குடிக்கு அடிமையாகி குடியை விட முடியாமல் பல குற்றங்களுக்கு அவர் ஆளாகி சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டார். சிறைச்சாலையும் அவருக்கு மதுபானம் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலும் உருவாயிருச்சு. இப்போ வெளியில் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஊழியம் செய்ய நினைக்கிறாரா, ஆனால் முடியலை. வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு முறை நீ பிரகாசித்து பரம ஈவை ருசி பார்த்து அதை நீ இழந்துட்டேன்னு சொன்னா மறுபடியும் பிரகாசிப்பது, சொல்ல மாட்டேங்கிறீங்க, மறுபடியும் பிரகாசிப்பது. ஒரு தடவை இழந்துட்டா மறுபடியும் பிரகாசிப்பது என்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். சில காரியங்களை கர்த்தர் ஆணித்தரமா சொல்லிடுவார். சில காரியங்களில் கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருப்பார். கண்பான கர்த்தருடைய பிள்ளையை செய்யக்கூடாது, எதை வேண்டான்னு சொல்லி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தெரிஞ்ச ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்லா பாடுவான், ஆராதிப்பான். வெளிநாடுகளுக்கு தான் முக்கியமான அழைப்பு இருக்கும், அற்புதம் நடக்கும், காதெல்லாம் கேட்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரன். ஆனால் பழக்கம், ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு, குடி. ஆனால் கர்த்தர் மன்னிச்சு தானே பயன்படுத்தினார். உன்னை நீ குடிக்கிறன்னு தெரிஞ்சு உன்னை மன்னிச்சு கர்த்தர் உன்னை பயன்படுத்தின தேசத்துக்கு கொண்டு போனாரே. ஆமீன், பிரைஸ் தி லார்ட். எதிர்பாராத நிமிஷத்தில் மனைவி பிள்ளைகளை வெளிநாட்டில் இருக்கும் பொழுது சென்னை பட்டணத்தில் திடீர்னு மாரடைப்பு இரவு செத்து போனது யாருக்கும் தெரியல. ரூமுக்குள்ளே கிடக்கிறார் தனியாக. என்னடா 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறார் ஐயான்னு இந்த வாலிப பையன்களை எட்டி பார்த்தா செத்து போனார். அவரை கொண்டு போய் தாம்பரத்தில் மார்ச்சரியில் ஒரு அனாதையை போல கிடத்தி வச்சுருந்தாங்க. ஏன்? உன்னை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தும் பொழுது நீ இந்த தப்பை செய்கிற. பிரைஸ் தி லார்ட். உன்னை கர்த்தர் கண்டிக்கிறார், செய்யாதன்னு சொல்கிறாரு. மறுபடியும் அதை நீ செஞ்சினா கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. He slaughtered them. ஆமீன். வனாந்திரத்திலே அடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற சில காரியங்கள் உண்டு. அது ரொம்ப முக்கியமானது விக்கிரக ஆராதனை. ஆமீன். 2வது ஆமீன், குடி, உபச்சாரம், வேசித்தனம். இதெல்லாம் கர்த்தர் விரும்பவே மாட்டார். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுவோமா? நான் நம்பலை, இப்படி வல்லமையாக பயன்படுத்தப்படுற மனுஷன் குடிப்பானான். என்னுடைய சகோதரியுடைய மகன் துபாயில் வேலை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், ஆமாம் மாமா, இவர் துபாய்க்கு வந்தப்போ எனக்கு முன்னாலேயே பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கப்பு மது அருந்திட்டு தான் போவார். எவ்வளவு துணிகரம், துணிச்சல். எப்பா நீ ஏதேன் தோட்டத்தில் நல்லா இரியா, ஆசீர்வாதமாயிரு. அதை விட்டுட்டு நீ போய் எந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை ஆராய்ச்சி பண்ணுற, அதில் என்ன இருக்குன்னு பார்க்குற. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சபைக்கு வர்றவங்களே குடிச்சிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. சிகரெட்டு பிடிச்சிட்டு பாக்க போட்டுக்கிட்டு தெரியக்கூடாதுன்னு வர்றவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சபையிலே இருக்குது, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே இருக்குது. இங்கே இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்ப்பார்.
நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சபையை உடைத்தார். ஆமென். சபையை உடைத்தார். ஒரு சபையை உடைக்கிறது ஒரு குருவியினுடைய கூட்டை கலைப்பதற்கு சமானம். ஒரு சபையை உருவாக்குறதற்கு அந்த ஊழியக்காரர் எவ்வளவு இரத்த வேர்வை சிந்திருப்பான், எவ்வளவு பாடுபட்டிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சபையை உடைக்கிறாங்க ஈஸியாக. ஆமீன். ஊழியக்காரனுக்கு தெரியாமல் விசுவாசிகள் வீடுகளில் போய் ஜெபிக்கிறது என்ன? நீ உடன் ஊழியக்காரனாக இருந்தால் உடன் ஊழியக்காரனாக இரு. அதை விட்டுட்டு ஊழியக்காரன் செய்கிற வேலையை நீ செஞ்சின்னா கர்த்தர் ஒன்று அடிப்பார் தான். ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. ஆஹா, என் பின்னால் 10-15 குடும்பம் வந்துட்டாங்க. எல்லாரும் 3000 கொடுக்குறான், ஒருத்தர் 2000 கொடுக்குறான், ஒருத்தர் 5000 கொடுக்குறான்ப்பா தசம பாகம். கிட்டத்தட்ட 20-30 ஆயிரம் எனக்கு கிடைக்குது. ஆமேன். அந்த ஒருத்தன் வந்து எல்லாம் குடோன்லாம் இடித்து பெருசாக கட்டிட்டு மூட்டை மூட்டையை சேர்த்து வச்சு சொன்னால, உனக்கா நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், நீ புசித்து குடித்து எப்படி இரு, பூரிப்பாயிருன்னு கர்த்தர் சொன்னார். ஏய், இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவனை நான் எடுத்தால் இதெல்லாம் எங்கே போகும்? அது மாதிரி தான் ஆச்சு. பல வருடங்கள் கர்த்தர் பொறுமையாக பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அடித்து போட்டார். ஆமேன். இப்போ உன்னால் வாயை திறக்க முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. ஆமேன். இப்படி புல்பீட்டில் அடித்து பிரசங்கம் பண்ணுவியே, உன் பிரசங்கம் எங்கப்பா போச்சு? ஆமேன். ஊழியக்காரன் விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஆமேன் பேசுகிற, செயல்படுகிற, சபையை உடைக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கண்பான கர்த்தருடைய பிள்ளையை, சபையை கட்டுகிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுவோமா? ஆமேன். விசுவாசியும் ஊழியக்காரனும் சபையை கட்டுகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது சொன்னார், ஆமேன், நீயும் ஆமேன் பிரைஸ் தி லார்ட், ஆமேன், உன் மனைவி சாராய், அபிராம் சாராய், நீ 2 பேரும் வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவன் என்ன பண்ணான்? கூட யாரை கூட்டிகிட்டு வந்தான்? லோத்தை கூட்டிகிட்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கர்த்தர் சொல்லலை, நீ லோத்தை கூட்டிகிட்டு வந்து சொல்லலை. 100 வயசு வரைக்கும் அவனுக்கு சந்ததி இல்லாமல் போயிட்டு நான் கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சிருந்தார். என்ன ஆசீர்வதித்தார்? நீ வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நீ பெருகுவேன்னு சொன்னார். ஆனால் ஏன் பெருகலை? 100 வயசு வரைக்கும் ஏன் அது நடக்கலை? நீ தப்பு பண்ணிட்ட. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, தவறுதல் செய்கிற இடத்துல ஆமேன் கர்த்தருடைய கரம் அங்கே வந்து நீட்டப்படுகிறது. எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளையே, கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாக இருக்கணும். லோத்தை கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் தான் கூட்டிகிட்டு போகணும். ஹல்லேலூயா. லோத்தை கூட்டிகிட்டு போனதுனால ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அங்கே சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. ஆபிரகாம் குடும்பத்துக்கும் லோத்து குடும்பத்துக்கும், அவன் மெய்ப்பர்களுக்கு இவன் மெய்ப்பர்களுக்கு சமாதானம் இல்லை, சண்டை, பெரிய பிரச்சனை, பிரிஞ்சு போகிற அளவுக்கு. ஏன் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்புறம் பிரியணும்? அதுக்கு பேசாமல் நீ வந்து கீழ்ப்படைஞ்சு நீ உன் மனைவியோடு வந்திருக்க கூடாதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆமேன். ஆபிரகாமை கர்த்தர் இவ்வளோ நாள் ஆசீர்வதிக்காமல் இருக்க காரணம் அந்த லோத்து. ஏதோ வேணான்னு சொல்ல, வேணாம் தான். யார் கூட உனக்கு ஐக்கியம் வேணாம் கர்த்தர் சொல்கிற, அங்கே அந்த ஐக்கியம் அது இருக்கக்கூடாது, கட் பண்ணிடணும். லோத்து கூட உனக்கு ஐக்கியம் வேணாம்னா வேணாம் தான். இல்லை பாவம் லோத்து. லோத்து யாரு? முதல்ல லோத்துனா யாருன்னு தெரியுமா? பிள்ளை இளைய பிறந்தா லோத்துன்னு பேர் வச்சிடாதீங்க. ஆபிரகாம்னு வைங்க, சாராள்னு வைங்க, லோத்துன்னு வச்சிடாதீங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், அம்மோனியரும் மோவாபியரும். ஆமேன். மோவாபியரை குறித்து தியானிக்கும் பொழுது இங்கே ஆமீன் எலிமலேக்கு என்கிற ஒரு மனுஷனும் இந்த தப்பை பண்ணான். பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் பெத்லகேமில் இருக்கான். இந்த எலிமலேக்கும் நகமியும் தன் 2 குமாரர்களையும் அழைத்துக்கிட்டு எங்கே போறா? எங்கே போனா? மோவாப் தேசத்துக்கு போனான். மோவாப் தேசத்துக்கு போய் கொஞ்ச நாளில் புருஷன் செத்து போனான், விதவி ஆயிட்டான். கர்த்தர் ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போனார்னா அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார். அங்கே வச்சு உன் புருஷனை அவர் காலி பண்ண மாட்டார். ஆமேன். உன்னை விதவையாக்க மாட்டார். உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. பெத்லகேமிலேருந்து நீ ஏன் மோவாபுக்கு வந்த? மோவாபு சபிக்கப்பட்ட பூமி, ஏன்டா இங்கே வந்த? புருஷன் செத்து போனானே. சரி, புருஷன் செத்து போனான்னா 10 வருஷம் கர்த்தர் பொறுமையாக பார்த்த, நீ திரும்ப பெத்லகேமுக்கு போயிடுவியா? நீ பெத்லகேமுக்கு திரும்பி போயிடுவியான்னு 10 வருஷம் டைம் கொடுத்தா. நீங்கள் வாசிச்சு பாருங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை. 10 வருடம் கழித்து 2 பசங்களும் செத்து போனான். 2 பையனுங்க.
2 பேரும் செத்து போயிட்டான். இப்போ ரூத்து மருமகள் 3 பேரும் விதவைகள். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்புறம்தான் புத்தி வருது. சரி, நம்ம எங்கேயே போயிடுவோம், பெத்லகேமுக்கே போயிடுவோம். மோவாவுக்கு வந்து புருஷன் செத்து போனால், மகன்களும் செத்து போனால் மரியாதையாக எங்கே போயிடுவோம்? நீ மரியாதையாக அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். அதுதானே சரி. இப்போ வந்து எல்லாம் இழந்த பிறகு நீ போகிறத விட மரியாதையாக நீ அப்போவுமே பெத்லகேமில் இருந்திருக்கலாம். ஒரு காலம் வரும்பொழுது பஞ்சம் சரியாகி கர்த்தர் பெத்லகேமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பஞ்சம் என்னைக்கும் இருக்காது, அதுக்காக பயந்து ஓடக்கூடாது. ஒரு இடத்துல பஞ்சம் இருக்குது, குறைவு இருக்குன்னா அது என்னைக்கும் இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்குறவர். பெத்லகேமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீ அங்கே இருக்கிய, நல்லா வருந்த பிரைஸ் தி லார்ட், உதவி ஆயிட்டு, மருமகள் உதவி ஆயிட்டாங்க. இப்போ நீ போகிறேங்கிற பெத்லகேமுக்கு. பிரைஸ் தி லார்ட், பெரிய சரித்திரம். ஆமென். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் அதை சுருக்கி கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தர் பிலேயாமை தீர்க்கதரிசியாய் வைத்தார். ஆனால் அவன் சபிக்கிறதுக்கு போனான். எதுக்கு? பணம். பணம் எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கான்? ஆமென். பணம் எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கு? ஆனால் அந்த பணம் தேவை, பணம் தேவை. ஆனால் அது அந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. பிலேயாம் தீர்க்கதரிசி பண ஆசைக்காக ஓடினான். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பண ஆசை யாரை விட்டுச்சு? ஊழியக்காரன் சபையை உடைச்ச உடனே அவன் செலக்ட் பண்ணுறான், இங்கே யாரெல்லாம் பெரிய தசமபாகம் கொடுக்குறான்னு சொல்லி அவன் வீட்டை தான் போய் பார்க்குறான். அவனெல்லாம் சந்தித்து அவனை மனசை மயக்கி தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லி, பொய் தீர்க்க தரிசனம் இந்த பிலேயாமை போல சொல்லி அவெல்லாம் இழுக்கிறான். மாதம் ஒரு 25,000 30,000 ரூபா வருமானம் கிடைக்கிற அளவுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். இது பிஸ்னஸ் கிடையாது, ஊழியம். ஆமென். இது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு அழைப்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை நீ பிஸ்னஸ் ஆக்குன்னு உன்னை கட்டில் கடையாக கர்த்தர் போட்டுருவார். கண்பான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எச்சரித்தா எச்சரிப்பார், ஆசீர்வதித்தா ஆசீர்விப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் தேவ சுத்தம் செய்யாமல் ஓடுறாங்களோ, பிரைஸ் தி லார்ட், அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஆமென் பிரைஸ் தி லார்ட், பெரிய ஒரு டேஞ்சர், ஒரு ஆபத்து அங்கே காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிலேயாமை கர்த்தர் எவ்வளவோ சொன்னார், எச்சரித்தார். நீ அங்கே போய் சொல்லாதன்னு சொன்னார். அவன் போய் சபிக்கிறான். சபிக்கிறதுக்கு அவன் அழைச்சார். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரன் விசுவாசிகளை சபிக்கிறான் தெரியுமா? என்றைக்குமே விசுவாசிகளுக்கு விரோதமாக நான் பேசுனது கிடையாது. இன்னைக்கு இந்த தேவ சமூகத்தில் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிகளை ஆசீர்வதிப்பேன், அவரிடத்தில் அன்பாக இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். சபிக்கிறதோ இல்லை ஊழியக்காரனை திட்டுறதோ விசுவாசியை திட்டுறதோ எனக்கு வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் விசுவாசிகளை சபிக்கிறான். ஆமென். நீ கொடுக்கலன்னா நாசமாக போயிடுவான்றான். நீ காணிக்க கொடுக்கலன்னா நாசமாக போயிடுவேன். நீ தசமபாகம் கொடுக்கலன்னா நீ கெட்டு தொலைஞ்சிருவான்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சால் நாசமாக போய்டுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். டேய், பாவம் செய்யாத நீ நாசமாக போயிடுவேன். காணிக்க கொடுக்கல, தசமபாகம் நீ நாசமாக போயிடுவேன், வீணாக போயிடுவேன்னு சொன்னால் ஊழியக்காரனை சபிக்கிறதுக்கு, அந்த பிலேயாமை போல இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைச்சாரு. ஆமென். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறது, சபைகள் இப்படி தான் இருக்கிறது, ஊழியக்காரர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது, விசுவாசிகளுடைய நிலை இப்படி தான் இருக்கிறது. நம்ம சரியா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சரியாயிடணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நேரம் முடிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆமென் எப்படி அழைச்சார் தெரியுமா? ரெடீமர். ரெடீமர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பனாய் அழைத்தார் கர்த்தர். ஆனால் அவன் என்ன பண்ணான்? ஆமென். அவன் அழைக்கும் பொழுதே கர்த்தர் சொன்னார், நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மரித்த சரீரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னார். இவன் திம்னாத்துக்கு போனான். திம்னாத்து திராட்சை தோட்டத்துக்கு பேர் போன இடம். அங்கே போனதுமே திராட்சை ரசம் குடித்தான் பாருங்க, தெளிலால் மடியில் படுத்துட்டான். அவ்வளோதான். குடிக்கப்புறம் வேசித்தனம், விபச்சாரம். ஆமென். போகிற வழியிலே ஒரு செத்த சிங்கத்தை பார்க்குறான். அதுக்குள்ளே தேன் கூடு இருக்குது.
தேன் மேலே ஆசை வந்த உடனே அந்த பிரேதத்தை கை வச்சுட்டான். அப்போ உன்னுடைய டெடிகேஷன் போயிடுச்சு, உன்னுடைய அர்ப்பணிப்பு போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிறகு உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. கண்கள் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலை கைதியாக இருக்கிறான், மாவரைக்கிறான், அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இதோடு நான் என்னுடைய செய்தியை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்த வசனம் என்ன? வாக்குத்தத்த வசனம் என்ன? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்கிறதான் வாக்குத்தத்தம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கணும். இது இருக்கணும்னு சொன்னா ஆமீன். டூ த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க. அதற்கு விரோதமான காரியங்கள் எதையும் செய்ய வேண்டாம். பைபிளில் என்ன இருக்கோ அதை ஒண்டி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிளில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும், அதன்படி தான் நடக்கணும். ஆமீன். அதற்கு இந்த பரிசுத்த வேதாமத்தை நல்லா வாசிக்கணும். துருபதேசங்கள் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. பிரைஸ் தி லார்ட். வசனத்திற்கு புறம்பான காரியங்கள், ப்ராஸ்பரிட்டி, எதை செஞ்சாலும் ஒன்று ஆசீர்வதிப்பார். நீ குடிக்கிறியா? பரவாயில்ல, குடி, நல்லா குடி, ஆசீர்வாதமாக இருப்பேன். விபச்சார வேசித்தனம் பண்ணுறியா? நோ ப்ராப்ளம், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சினிமா பாட்டு பாடினவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா, உங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே, இந்த மாதிரி சபையில் விசுவாசிகளோடு சேர்ந்து சினிமா பாட்டு பாடிட்டீங்களே கண்ணான கண்ணேன்னு. அவர் சொல்கிறாரு, என்ன தவறு? பைபிளில் என்ன இல்லை? பைபிளில் விபச்சாரம் இல்லையா, வேசித்தனம் இல்லையா, கொலை இல்லையா, கொள்ளை இல்லையா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பதில் எப்படி இருக்கு பாருங்க. காம்ப்ரமைஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. பதில் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் இன்னைக்கு ஊழியக்காரன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் என்ன பண்ணுவான்? சபையை என்ன பண்ணுவான்? உடைப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நடத்துவான். எல்லாரையும் நரகத்துக்கு நேராக நடத்துவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போன்னு விரும்புகிறார். ஆமேன். பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ஆமேன் அவன் எப்படிப்பட்ட பரிசுத்தவானா தன்னை காட்டிக்கொண்டாலும் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதுதான் சத்தியம். ஆமேன். அதன்படி நடந்தால் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Glory Jesus. Praise the Lord. எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். வல்ல நினைத்து நினைத்து உள்ளவே வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளவே நன்றி 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 ஐயா. இப்படி பாடுறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், அற்புதங்களின் தேவன் சொல்லி பாடி துதிக்க ஆராதிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தர் ஆராதிப்போம்.
போன வாரத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ இவ்வளோ நாற்காலிகள் வெறுமையாக இருக்கேன்னு சொல்லி பாரமாக இருக்கு, நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். அப்படி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாரந்தோறும் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ஆமேன். அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது. ஊழியக்காரனை கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். என்ன தவறு செய்தாலும் ஊழியக்காரனை கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தெரியும் ஒரு சகோதரன். ஆமேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவர் நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அவர் அங்கே போகிறாரு. ஒரு வீட்டுக்கு தினம் போகிறாருங்க, அடிக்கடி போகிறாரு. அப்படி சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? அவரிடத்துல போய் இதை விசாரிக்க முடியாது. அவருக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே இந்த மனுஷன் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், உம்முடைய பிள்ளையா மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். அதான் செய்யலாம். நீங்களும் அதை செய்யுங்க, ஜெபிங்க. ஜெபத்திற்கு மேல ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் வேற எதுவும் கிடையாது. ஆமீன் சொல்லுவோமா? பல்லவி மறுபடியும் பாடுவோம். பாடும் பொழுது காணிக்கை செலுத்துங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. glory வல்ல செயல்கள் இணைத்து இணைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் இணைத்து இணைத்து உள்ளமே பொங்குதையா. உள்ளவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உள்ளவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. உள்ளவரே உள்ளவரே ஆராதனை ஆராதனை. உள்ளவரே உள்ளவரே ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த செய்தி வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நிறைய தடைகளை சத்துரு கொண்டு வந்தான். ஆனாலும் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதனால் என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி ஆமென் தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்த, ஆண்டவரே நான் பேசக்கூடாது, நீங்கள் தான் பேசணும். ஆமென். இல்லை நம்ம தேவையில்லா காரியங்கள் எதையும் பேசுறதில்ல, வசன ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசுறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம், கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே எல்லார் கரங்களை வைத்து முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு பிதாவின் சித்தம் செய்வதுதான் பெரிய பிளஸிங். தேவ சித்தம் செய்வதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அழைக்கப்பட்டு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு மாறான எந்த ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டாம். அதற்கான ஆசீர்வாதங்கள் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். வருகிற நாட்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க போகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அத்தனை பேருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரீர நன்மைகளினாலும் பொருளாதார ஆசீர்வாதம் திரளாய் பெருக பண்ணுங்க. கிருபைகள் வரங்கள் தாளந்துகளை கொடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க. நாங்கள் எல்லோரும் சபைக்கு தூண்களாக, சபைக்கு ஆசீர்வாதங்களாக, சபையை கட்டுகிறவர்களாக, சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டுள்ள இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை எங்களுக்கும் நாங்கள் சபைக்கும் ஆசீர்வாதங்களை இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீரும் மக்கள் நன்றி. ஒழித்த நேசியத்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. துதிகர மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வரிய பரியந்தம் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you. Praise the Lord. ஒரு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.